நாம் காலிஃப்ளவர் குழம்பு செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் போட்டு ஒரு 5 நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம், தக்காளி நல்லா வணங்கினங்காட்டியும் துருவின தேங்காய், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா போட்டு நல்லா வணக்கிவிட்டு ஆறுனங்காட்டியும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவர், மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வணக்கிவிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வேக வைக்கணும். இடையில 2 தடவை மூடி எடுத்து கிளறி விட்டு மூடி போட்டு வச்சுக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் வெந்தங்காட்டி கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனா நமக்கு காலிஃப்ளவர் குழம்பு ரெடி.